வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒருத்தரராசன். வடக்கு மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயமாக பாதுகாப்போம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் நடத்துவதற்கு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். வடக்கு மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயமாக பாதுகாப்போம் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். காரைநகரில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த மண்ணில் பல திறமையானவர்களும் பண்டிதர்களும் கல்விமான்களும் தோற்றம் பெற்றார்கள். அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாட்டை விட்டு சென்றுள்ளனர். எவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவார்கள் என நாம் நம்புகின்றோம். அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்திக் கொடுப்போம். சரியான வசதிகளையும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதனூடாக இப்பிரதேசத்தை மேம்படுத்த முடியும். ஆகவே உரிமம் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை நாம் வழங்குவோம். தென்பகுதியில் உள்ள மக்கள் இப்பகுதி மக்களை நேசிக்கின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் அடிப்படை பிரச்சினைகளை முகம் கொடுக்கின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. கல்வி, சுகாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய பல துறைகளில் பற்றாக்குறை உள்ளதை நான் அறிவேன். யுத்தம் முடிவடைந்த 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பிரச்சினைகள் இன்னும் தொடர்கின்றன. இதற்கு நாங்கள் அரசு நிர்வாக கட்டமைப்பினூடாக தீர்வை பெற்றுக் கொடுப்போம். பொருளாதார ஸ்திரப்படுத்தல்களாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். ஸ்திரமான நிலையில் இருந்து கொண்டுதான் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அரசு தேவையானது நாட்டு மக்களுக்கு வினைத்திறனானதாக அமைய வேண்டும். அதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். அரசியல் தலையீடுகள் இல்லாமல் அரசு சேவையை தற்போது சுயாதீனமாக இடம்பெறுகின்றது. மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்துவதற்கு தேவையான முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களின் ஜனநாயக உரிமைகள் என்று முன்னுரிமை அளிப்போம். இந்த மண் பல பிரச்சனைகளையும் இரத்தத்தையும் கண்டுள்ளது. அதனை ஆற்றுவதற்கான பொறுப்பு எமக்கு உண்டு. அதற்கான நடவடிக்கைகளை சிறந்த நிலையில் வெளிப்படையாக தன்மையுடன் மேற்கொள்வோம். வடக்கு மக்கள் மீது மேற்கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயமாக பாதுகாப்போம். The cost of living is still too high. Our education systems, our health systems, all of this needs to be improved, needs to be strengthened. தற்பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. People in this country have for years, since the 70s, there are lots of wounds that have... வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்தனர். வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோவில் புளியக்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1,80,000 மில்லி லீட்டர் கோடா பரலுடன் மீட்கப்பட்டது. மேலும் அதனை உடமையில் வைத்திருந்த நபரும் கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் டிப்பர் மோதி மூதாட்டி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சரவணபவன் மகேஸ்வரி என்ற 82 வயது மூதாட்டியை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். வீதியோரமாக நின்ற டிப்பர் திடீரென்று பயணித்த போது வீதியின் கரையாக நடந்து சென்ற மூதாட்டியை மோதியது. இதனையடுத்து மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 33 வயதுடைய டிப்பர் சாரதி கோப்பாய் போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சந்நிதியான் ஆசிரமத்தின் வாராந்த நிகழ்வில் முருக பக்தி பாடல்களும் மக்களுக்கு உதவி வழங்கலும் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சந்நிதியான் ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் சந்நிதியான் ஆசிரமத்தால் வாராந்தம் நடத்தப்படும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அந்த வகையில் முருக பக்தி பாடல்கள், ஆர்மீனிய இசை, மிருதங்க இசை, கஞ்சரா இசை நிகழ்வுகள் இடம்பெற்றன.
சந்நிதியான ஆசிரம முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகன்தாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சந்நிதியான ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சந்நிதியான ஆசிரம தொண்டர்கள், அடியவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை சந்நிதியான ஆசிரமத்தால் புத்தளம், சேனி குடியிருப்பு, மணல் குன்று, அபயபுரம், அரளிய புனைய பிரதேசங்களில் தெரிவு செய்யப்பட்ட 55 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சித்திரை பொங்கலை முன்னிட்டு வழங்கப்பட்டன. குறித்த உதவி வழங்கும் நிகழ்வு புத்தளம் கருமாரியம்மன் ஆலய ஸ்தாபகர் எஸ். மகேந்திரன் தலைமையில் ஆலயத்தில் இடம்பெற்றது. இதில் சந்நிதியான ஆசிரம முதல்வர் நேரடியாக சென்று உதவிகளை வழங்கி வைத்தார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடக்கு நுழைவாயில் வீதி வழிவுக்காண்டு அடிகள் நேற்று நாட்டப்பட்டன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடக்கு நுழைவாயில் வீதி வழிவுக்காண்டு அடிகள் நேற்று நாட்டப்பட்டது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு செல்லும் 4 பிரதான வீதிகளிலும் வீதி வழிவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக வடக்கு புறமாக கோவில் வீதிகள் வீதி வழிவு அமைக்கப்பட உள்ளதுடன் அதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று அதிகாலை இடம்பெற்றது. இதில் ஆலய நிர்வாகத்தினர், யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர் மற்றும் அப்பகுதி மக்கள் பங்கேற்றனர். அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தற்காலிக அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபட முடியாது என வடக்கு மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் கானா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தற்காலிக அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபட முடியாது என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் கானா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு தற்காலிக அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் சேவையில் பயணிப்பவர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொள்வதன் மூலம் தமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் கானா மகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். தவக்கால சிலுவை பாதை யாழ்ப்பாணம் குடத்தனை மடுமத ஆலயத்தில் நேற்று இடம்பெற்றது. தவக்கால சிலுவை பாதை யாழ்ப்பாணம் விளம்பராட்சி கிழக்கு குடத்தனை மடுமாதா ஆலயத்தில் நேற்று இடம்பெற்றது. குடத்தனை பொற்பதி ராயப்பர் தேவாலயத்திலிருந்து ஆரம்பமான சிலுவை பாதையும், மணல்காடு புனித அந்தோணியார் தேவாலயத்திலிருந்து ஆரம்பமான சிலுவை பாதையும் குடத்தனை மடுமாதா ஆலயத்தை அடைந்ததை தொடர்ந்து மணல்காடு பங்கு தந்தை யோன் குரோஸ் அடிகளார் தலைமையில் ஆராதனை இடம்பெற்றது. தவக்காலத்தை முன்னிட்டு இடம்பெற்ற சிலுவை பாதையில் மணல்காடு பங்குக்குட்பட்ட மக்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு புலிப்பாய்ந்துகள் பகுதியில் உள்ள பெரும்பான்மை இனத்தவர்களின் வாடிகளை அகற்றுமாறு நேற்று கரைத்துறை பற்ற பிரதேச செயலாளர் அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள புலிப்பாய்ந்துகள் பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்களின் வாடிகளை அகற்றுமாறு நேற்று கரைத்துறை பற்ற பிரதேச செயலாளர் அறிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பூர்வீக மீனவ வாடிகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அனுமதிகள் அவற்றையும் பெறாது அத்துமீறி பெரும்பான்மை இனத்தவர்களால் அமைக்கப்பட்ட வாடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்திய நிலையில் கரைத்துறை பற்ற பிரதேச செயலாளர் திருமதி மஞ்சுளா தேவி ஜசீசன் குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள வாடிகளை அகற்றுமாறு குறித்த பகுதியில் அறிவித்தலை காட்சிப்படுத்தியுள்ளார். கடந்த வருடமும் அத்துமீறிய குறித்த பகுதியில் வாடி அமைப்பதற்கு பெரும்பான்மையின மீனவர்கள் முயற்சி மேற்கொண்டிருந்தனர். அதனை அப்பகுதி மீனவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இணைந்து தடுத்து நிறுத்தியிருந்தனர். இந்த சூழலில் மீளவும் கடந்த 2ஆம் தேதி புலிப்பாய்ந்துகள் பகுதியில் தென்னிலங்கையை சேர்ந்த சில பெரும்பான்மை இன மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்திடமோ கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக காணி பிரிவிடமோ எந்தவித அனுமதிகளையும் பெறாது அத்துமீறி வாடிகளை அமைத்திருந்தனர். புலிப்பாய்ந்துகள் பகுதிகள் பூர்வீகமாக மீன்பிடியில் ஈடுபடும் சில தமிழ் மீனவர்களின் வாடிகளை அகற்றி பெரும்பான்மையின மீனவர்களால் வாடி அமைக்கப்பட்டிருந்தது.
இதேவேளை மீன்பிடி படகு ஒன்றும் அனுமதி பெறப்படாமல் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து கொக்கு தொடுவாய் கடற்றொழிலாளர் சங்கத்தின் அழைப்பு ஏற்று கடந்த 4ஆம் தேதி சென்று பார்வையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதற்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் மஞ்சுளா தேவி சதீசன், கரைத்துறை பற்று காணி உத்தியோகத்தர், கரைத்துறை பற்று மேல்திக்கு பிரதேச செயலாளர், கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் ஜஜினோ ஆகியோர் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சில வாடிகள் முழுமையாகவும் சில வாடிகள் பகுதி அளவிலும் அகற்றப்பட்டு காணப்பட்டன. இவ்வாறு குறித்த பகுதிக்கு களவிஜயம் மேற்கொண்டிருந்தவர்கள் நிலைமைகளை அவதானித்தனர். தொடர்ந்தும் கரைத்துறை பற்ற பிரதேச செயலாளரால் குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள வாடிகளை முழுமையாக அகற்றுமாறு அறிவுறுத்தல்களும் அப்பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டன. குறித்த பகுதிக்கு சென்ற நிஷாந்த என்பவர் தாமே வாடி அமைத்ததாக தெரிவித்தார். இதன்போது குறித்த நபரிடம் அரசு காணியில் அனுமதியின்றி எவ்வாறு வாடி அமைத்தீர்கள் என ரவிகரன் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் கேள்வி எழுப்பினர். கரைத்துறை பற்ற பிரதேச செயலாளர் குறித்த நபரிடம் பெயர் விவரங்களை பெற்றுக் கொண்டதுடன் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். குறித்த பகுதியில் அனுமதியின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுக்குரிய சட்ட நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நேரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் தொலைபேசி ஊடாக வலியுறுத்திய நிலையில் சட்ட நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படும் என நேரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஈராவூர் நகர் பிரதேச செயலகத்தில் அரசு அதிகாரிகளை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அலுவலக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்களை ஊக்குவிக்க பாராட்டி கௌரவிக்கும் விசேட நிகழ்வு மட்டக்களப்பு ஈராவூர் நகர் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்றது. பிரதேச செயலாளர் SH முஷம்பில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வருடத்தின் முதல் காலாண்டில் மிக குறைந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்கிய கிளைகளை பாராட்டி விருதுகளும் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு திருப்தியான சேவைகளை வழங்கிய ஊழியர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். உதவி பிரதேச செயலாளர் AC அகமது அப்கர், பிரதேச செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர்கள் SA ரஹீம், திட்டமிடல் உதவி பணிப்பாளர் திருமதி ஜிஹானா, கணக்காளர் திருமதி வினோதன் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை மேற்கு சமுத்தி வங்கி வளாகத்தில் சமுத்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியும் விற்பனை சந்தையும் சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சமுத்தி வங்கிகள் இணைந்து நடத்திய சமுத்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியும் விற்பனை சந்தையும் நேற்று நடைபெற்றது. கல்முனை மேற்கு சமுத்தி வங்கி வளாகத்தின் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் TJ அதிசயராஜ் நடைபெற்ற கண்காட்சியில் சமுத்தி வங்கிகளினால் வழங்கப்பட்டுள்ள வாழ்வாதார உதவிகள் மற்றும் கடன்களை பெற்ற உற்பத்திகளை மேற்கொண்டவர்களது உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஜெகராஜன், சமுத்தி தலைமை பீட முகாமைத்துவ பணிப்பாளர் வீணா ஸ்ரீநாதன் உட்பட நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து 9 நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.